ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிவருவன் யூடியூப் சேனல். நம்ம மதுரை மடிஷியாவோடைய இண்ட் எக்ஸ்போ 2025க்கு தான் வந்திருக்கோம். இந்த இண்ட் எக்ஸ்போ ஐடியா ஸ்கேட்டர் ட்ரேட் சென்டர் மதுரையில் நடக்குது. வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து இருக்குது. இந்த எக்ஸ்போ மதுரையில் 25, 26, 27, 28 4 நாட்கள் நடக்குது. காலையில் 10:30 மணிலேருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் நடக்குது. புதுசாக பிஸ்னஸ் பண்ணணுன்ட்டு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த எக்ஸ்போ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்போவில் ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கான எக்ஸ்போ தான். உங்களுடைய பிஸ்னஸ் வந்து அப்கிரேட் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான மிஷினரி டூல்ஸ்லேருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவில் இருந்தோம்னா நமக்கு வந்து எப்படியுமே வந்து லோன் தேவைப்படும். நம்மளை கைட் பண்ணுறதுக்காக பேங்க்குமே வந்து உள்ளே வந்து ஸ்டால்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இயும் இருக்குது உள்ளே. லோனுக்கான டீட்டெயில்ஸு மேற்கொண்டு உள்ளே இருக்கிறவங்க பேங்க்காரவங்க கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் எவ்வளோ கிடைக்குன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற மிஷின்ஸ் எதுவும் தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னென்ன மிஷின்ஸு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. என்ன இது யூஸ் பண்ணுவாங்க? ஆட்டோமொபைல் இந்த வால்வாய் பண்ணுவாங்க, மில்லிங், ட்ரில்லிங், டேப்பிங் இந்த மாதிரி. அந்த வால்வு இந்த இதுக்கெலாம் அப்புறம் இந்த ஐஃபோனுக்குலாம் வந்துட்டு இன்னர் கேஸ் வரும். அந்த ஸ்க்ரூஸ் இந்த இதெல்லாம் நீங்கள் இந்த எக்ஸ்போ விசிட் பண்ணிங்களான்றது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டு குக்கருக்கு யூஸ் பண்ணுற கேஸ்கட்லேருந்து நம்ம வீட்டு கிச்சனில் யூஸ் பண்ணுற கிரைண்டருடைய பெல்ட் முதற்கொண்டு இந்த எக்ஸ்போவில் வந்து எப்படி பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்கன்றதுக்கான மிஷின்ஸ் வந்து இருக்குது. உங்களுக்கு ஒரு சில மிஷின்ஸ் வந்து டெமோவும் வந்து காமிக்கிறாங்க. நம்ம வீட்டில் சோலார் மாட்டணுனாலும் சோலார் லைட்டுமே வந்து இங்கே வந்து இருக்குது. சோலார் லைட் செட்டிங்ஸ் நம்ம வீட்டுக்கு பண்ணணுன்னாலும் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை பேக்கிங் பண்ணுறதுக்கான மிஷின்ஸும் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து கடை வச்சுருந்தோம், அரிசி, பருப்பு இதெல்லாம் வந்து பேக் பண்ணணுனாலும் அந்த மிஷினும் வந்து இங்கே இருக்குது இந்த எக்ஸ்போவில். ஒரு சில பிராண்டட்லலாம் வந்து நம்ம அப்படியே பேக்கிங் கவர் வந்து பார்த்துருப்பீங்க. மொத்தமாக 1 கிலோ, அரை கிலோ அந்த மாதிரிலாம் வந்து பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறது மாதிரி உள்ள மிஷின்ஸும் வந்து இங்கே அவைலபிள் இருந்தது. ஈஸியாக நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். பேனலே
1100 ஸ்டார்ட் ஆகுது. அதுலேயும் உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிஸ்பிளேஸ் கூட வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன சார் நம்ம கரண்ட் டெம்பரேச்சர் வருது, செட் வேல்யூ வருது சார், எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் வந்து ட்ரா ஆகுது, அதுலேருந்து அது எல்லாமே டிஸ்பிளே ஆகும் சார். ஹிந்தி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா பஞ்சகாவிய விளக்கு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி மேக் பண்ணுற மிஷினு. இது எல்லாமே வந்து அந்த மிஷினில் பண்ணது தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ண முடியும்? இதில் வந்து இது வந்து செமி மாடலு, இது பவுடர் ஃபில்லிங் இருக்காது. இது வந்து நம்ம மேனுவலாக யூஸ் பண்ண தேவையில்ல, கை எதுவுமே யூஸ் பண்ணுறோம். பவுடர் வந்து அதுவே ஃபில் பண்ணிடும். ட்ரே மட்டும் நம்ம இன்சைட் பண்ணால் போதும். ஒரு நாளைக்கு வந்து 400 ட்ரேஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுவோம். 400 ட்ரேஸ். ஒரு ட்ரேக்கு வந்து 100 கப்ஸ் வரும். மொத்தம் ஒரு நாளைக்கு 40,000 பீஸ் உங்களுக்கு டேன் ஓவர். இது பிக் சைஸ்னால் 160 இந்த மாதிரி போகும். எவ்வளோ வரும் இது? இது வந்து 7,40,000 வரும். ஸ்டால் ஆஃபர் 40,000, 7 lakhs வரும். தேங்க்ஸ்.
2500 கிலோ வரைக்கும். காங்கிரீட் ஈக்குவலாக ரூஃபுக்கு மட்டும்தான் இண்டோர் ரூஃபுக்கும் பண்ணிக்கலாம், வாலும் பண்ணிக்கலாம், இண்டோரும் பண்ணிக்கலாம், எக்ஸ்டீரியர். ஃபோம் ஷீட் இது மாதிரி அது மாதிரியா? ஆமாம், நார்மல் சீட்டு உங்களுக்கு உள்ள சூடு வரும், வந்து சூடு வராது. இது சீட்டு கணக்கா இல்லை ஸ்கொயர் ஃபீட்? ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கொடுக்கலாம், சீட் கணக்கு கொடுக்கலாம், ஸ்கொயர் மீட்டர் கணக்கு கொடுக்கலாம், அடி கணக்கும் கொடுக்கலாம், நாலும் கொடுக்கலாம். தரமான இயந்திரங்களை கண்டறிய அதிக வாய்ப்பு. சிறு தொழில் நிறுவனங்கள் கடன் பெற அரசு
இவங்க கிட்ட சாக்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. கிட்ஸுங்களா இருக்கட்டும், நமக்குமா இருக்கட்டும் நிறைய சாக்ஸ் வச்சுருந்தாங்க. பேம்பு சாக்ஸ்லாம் வந்து இருந்தது. நீ சப்போர்ட்டுமே வந்து வச்சுருந்தாங்க. இவங்க கிட்ட சாக்ஸ் கலெக்ஷன் மட்டும் இல்லை, இதுவுமே வந்து இருந்தது. கலர்ஃபுல்லான நிறைய சாக்ஸ் வச்சுருந்தாங்க. ஒயிட்டு, பிளாக் மட்டும் இல்லை, மற்ற கலர்ஸ் கலெக்ஷனும் வந்து வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது சாக்ஸ்லாம்.
என்ன மிஷின் இது? டேர்னிங் சென்டர் சிஎன்சி டேர்ன். என்னென்ன மிஷின்ஸுங்க? பேசிக் சிங்கிள் நீடில். இதில் வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு டைப்போட இருக்குது. அதாவது இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்ற ஒரு சிஸ்டம் இதாச்சு. மெல்லிஸான சிங்கிள் கிளாத்து இந்த மாதிரி 6 லேயர்ஸ் மேலே ஏற்றி இங்கே 2 லேயர்ஸ், இங்கே 4 லேயர், இங்கே 6 லேயர், 8 லேயர் அந்த மாதிரி டைப் இருக்குமே உள்ள அதுவே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டென்ஷன் மற்ற விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி டோட்டலாக பிரச்சனை. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்குமே திக்னஸ் மாறிச்சுன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. அந்த டைப் உள்ள விஷயம் இது அட்வான்ஸ் மாடல். தையல் முடியவும் உங்களுக்கு வந்து ஆட்டோ லிஃப்ட்டும் ஆகும்.
இப்போ இது வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கார்னரில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டேங்க் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அப்படியே மேலே அது வாடகை ஏறி அதுவாக இறங்கும். முடிக்கும்போது ப்ரெஸ் பண்ணோம்னா அதே மாதிரி டேக் அடித்து கட் பண்ணிடும். நூல் வெளியில் அதுவே கட் பண்ணிடும். அதுவே கட் பண்ணிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட்டு இங்கே எந்த எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது ஃபினிஷிங். இந்த திக்னஸ்க்கு கூடுனதுனால மாறுறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. இது என்னது? ஓவர்லாக். ஓவர்லாக். நம்ம சுடிதார் மெட்டீரியல் ஆமா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம உள்ள அடிச்சிருப்பாங்க நைட்டிஸ். ஆமா ஆமா ஓவர்லாக் அடிப்போம். அந்த டைப் வந்து இதுல வந்து இதுவே அட்வான்ஸ் டைப். இதுல எப்படி நம்ம அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோமோ அதே மாதிரி தான். திக்னஸ் நம்ம கூட குறைய எது பண்ணும் போதுமே இப்போ ஃபேப்ரிக் சென்ஸ் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே தூக்கி பிடிச்சிருச்சு. நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வந்து ஃபேப்ரிக்கு இப்போ நான் எடுக்கணும்னா இப்படி நான் எடுத்துடலாம். இப்போ இதை கொண்டு போன உடனே ஃபேப்ரிக்கை சென்ஸ் பண்ணிவிட்டு அதுவே எடுத்துரும். எடுத்ததும் வந்துடுது. பின்னாடி ப்ரெஸ் பண்ணுறோம் வந்துடுது. இப்போ வந்து ஓவர்லாக் ஆகி வந்துருச்சு. இது வந்து 4 த்ரெட் ஓவர்லாக். 4 நூல் போட்டுருப்பாங்க. மிஷின்லாம் எவ்வளோண்ணே? இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்த இந்த மிஷின் வந்து 36,000. இந்த ஓவர்லாக் வந்து 63. இது வந்து லெதர் அடிக்கிற ஹெவி. இது வந்து 90,000 வரும். பட் பேசிக் 24,000 இருந்தே அவைலபிள். பேசிக் மிஷின் வந்து 24,000 இருந்து அப்புறம் ஒவ்வொரு பிராண்ட் மாடலுக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் நெடில் ஓவர்லாக்கு, காஜா, பட்டன், பிட் ஆஃப் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கும் மாடலுக்கு எல்லாமே. இது போக நமக்கு என்ன தேவையோ ஸ்டிச்சிங் சம்மந்தமாக அது ஒவ்வொன்றுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும். இது என்ன மிஷின் இது? இது வந்து ஒரு நிமிஷம் கட் பண்ணி கொடுக்குறேன். லேசர் மார்க்கிங். லேசர் மார்க்கிங்னா எப்படி? அதிகம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒர்க்கிங்கில் எனி இமேஜ் வேர்டிங்ஸ் லெட்டரிங் எல்லாம் இது ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டல்ஸில் பண்ணுறது. மெட்டல்ஸ். இது வந்து லேசர் மார்க்கிங். நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ, எந்த மெட்டலில் வேணுமோ நம்ம அந்த மெட்டலில் வந்து இந்த மாதிரி வரைஞ்சி டிசைன் பண்ணி வச்சுக்கிறலாம். நம்ம பாத்திர கடைக்கு போனால் நம்ம பாத்திரத்தில் வந்து பேர் வந்து மிஷின்லேயும் பண்ணுவாங்க, உங்களுக்கு பேர் வெட்டி தருவாங்க. இது வந்து லேசர் மெத்தடில் வந்து பண்ணுறது. நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நம்ம கம்ப்யூட்டரில் கொடுத்தோம்னா நமக்கு வரும். கேட் தான் இது. கேட்டு, டைகரு, அப்புறம் கார் இருக்குது. நேம் இதுவும் ஷீல்டு தான் வருதுல்ல. ஆமாம் ஷீல்டில் அதாவது முன்னாடிலாம் வந்து பாத்திரத்தில் கையில் எழுதுவாங்க, பொய்ப்பாங்க, அது பேர் எழுதுவாங்க. இது டிசைன் அதாவது பேர் தான் எழுத முடியும். டிசைன் மெட்டலில் வந்து டிசைன்ஸ் நம்ம பண்ணுறது மாதிரி. தேங்க்ஸ்ண்ணா.
நீங்கள் சார் மோட்டர் தான் யூஸ் பண்ணுறீங்களா நீங்கள் இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம்? இது என்ன பர்பஸ்? மல்டி அப்ளிகேஷன் என்ன பர்பஸ்? இந்த எக்ஸாம் நல்லா இருக்கு சார். நமக்கு அது மாதிரி பெரிய பெரிய மிஷின் ரன் பண்ணுறது, இந்த ரைஸ் மில்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, சிஎன்சி மிஷினரியில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸுமே வெளியில் வந்து வச்சுருக்குறாங்க. ஃபுட் ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ப்ரைஸு மட்டும் கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாரி இருந்தது. ஆனால் ஃபுட் ஸ்டால்ஸ், ஃபுட் வெரைட்டிஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸு, நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன திங்ஸுமே வந்து இங்கே வந்து இருந்தது இந்த எக்ஸ்போவில். அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த லைட் செட்டிங்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. உங்களுக்கு இந்த எக்ஸ்போ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்போ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எவ்வளோ? மேடம் ஜூஸர் பார்க்குறீங்களா? பிளண்டர் மேடம் 4-in-1 நம்ம அரைக்க, பொடிக்க, ஜூஸ், சட்னி எல்லாமே பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சைடியாக இருந்தால் நம்ம பாருங்க. மேனேஜ் பல்ப் எல்லாமே க்ளீன் பண்ணி காலையில் விட்டுருங்க. டவுன் பண்ணி பால்ஸ் எல்லாமே க்ளீன் எல்லா பாட்டிலையும் பண்ணலாம். எல்லா பாட்டிலையும் பண்ணலாம். டூவில் வாஷ் பண்ணலாம். இது அழகாக இருக்கு. சவுண்ட் 150 பண்ணது இல்ல இதெல்லாம் இம்போர்ட்டட் ஸ்டஃபிங் மட்டும் நம்ம பண்ணோம். அதெல்லாம் வந்து நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் தான். நம்மளோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் வந்து மைக்ரோ ஃபைபர் பில்லோஸ். இவங்கக்கிட்ட டாய்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பராக அழகாக இருந்தது. அதே மாதிரி பில்லோவுமே வந்து நல்லா வச்சுருந்தாங்க.
பில்லோவுமே நான் கொஞ்சம் நல்லா அமுக்கி பார்த்தேன், அமுங்கவே இல்லை. மைக்ரோ ஃபைபர் பில்லோஸ் வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்போ நம்மகிட்ட வந்து மற்ற இடத்துல விட கம்மியாக கிடைக்கும் ப்ரைஸ் எவ்வளோ 250 தான். வெளியே நீங்கள் ஆன்லைனில் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா 500 மேலே தான் கிடைக்கும். நம்மகிட்ட வந்து ஸ்டஃபிங்கும் ஜாஸ்தி. ஸ்டஃபிங் வந்து 800 கிராம்ஸு. நார்மல் பில்லோஸும் இருக்குது. மற்றபடி இந்த ஃபேன்சி பில்லோஸ் இருக்கு இல்லையா, அந்த யூனிகார்ன் பில்லோஸ் அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம். நம்ம பிராண்ட் ரெஜிஸ்டர்ட் பிராண்ட். சரி, எக்ஸ்போலாம் சுற்றி பார்த்தாச்சு, நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட போகலாம், ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. டீ வந்து 20 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. நம்ம டீ சாப்பிட்டுட்டு ஒரு வடை சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுவுமே ஸ்நாக்ஸ் வந்து நிறைய ஸ்டால்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம போன நேரம் பஜ்ஜி தான் இருந்தது, ஆனால் வடை வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்குன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வடை தானே டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்பருக்கு பேசி